எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பெட்ரமாஸ் லைட் வந்து வாடகைக்கு போன கதையா நாங்களும் ஆல்மோஸ்ட் சம்மர் ஹாலிடேஸே வந்து முடிய போகுது. இப்போதான் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நாங்கள் இருக்க செங்கு சிட்டிக்கே வந்து முக்கியமான இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்ன இடம்ன்றதை அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஏன்னா நம்ம இன்றைக்கி ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்து போக போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னா மெட்ரோவே இருக்குது. ஸோ நாங்கள் மெட்ரோவில் வந்துட்டு அப்படியே ஏறி வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஊர் மாப்பிள்ள வந்து ஆன் த வே வந்துக்கிட்டே இருக்காப்புல. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் யார் என்னன்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம் இல்லை பஸ் ஸ்டேஷன் போனோம்னா மல்லிகைப்பூ வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கையில் கட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்குலாம் மல்லிகைப்பூ பாருங்க. மல்லிகைப்பூ மணக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அந்த மல்லிகைப்பூ வாடை அடிக்குது. செம்மையா இருக்கு. இந்த இது மாதிரி இங்க பண்றாங்கங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோப்ல வந்து உள்ளுக்குள்ள மல்லிகைப்பூ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6-7 மல்லிகைப்பூ இருக்கும். அதை வச்சு அப்படியே கையில கட்டிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நாங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அந்த சைடு இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாங்க போக போற ஸ்ரீபூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் வந்து ட்ரெயின் எடுக்கணும், ஹை ஸ்பீட் ட்ரெயின். நம்ம ஸோ அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் மாப்பிள்ளை இன்னும் வரல. ஸோ அவருக்காக வெயிட் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆயிருமே. சரி ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நான் மித்த ஏரியாலாம் காட்டுறதை விட கொஞ்சம் வந்து ஓல்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே டெவலப் ஆன ஏரியா. ஸோ சைனாவை பொறுத்த வரையும் வந்து ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப புதுசாக பயங்கரமாக இருக்கும். ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பழமையானதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டேஷன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ரயில்வே ஸ்டேஷனில் இது ரொம்பவே வந்து சின்ன ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ செக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ செக்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாட்டர் பாட்டில் கூட ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படியே போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஃபாரினர் அப்படின்றனால நம்ம வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு தனி வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். செக்கிங் மிஷின் இருக்கா? ஸோ இதில் எல்லா பேக் எல்லாத்தையுமே வந்து வைக்கணும். இந்த பக்கமும் மிஷின் இருக்குது. ஸோ இது வழியாக போகணும். செக்கிங் நடக்குது பாருங்க. ஹலோ. பாய். ஐயோ செம்ம கூட்டமாக இருக்குது. பேக் வந்துச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சைனாவில் வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் எல்லா இடங்களையும் செம்ம கூட்டம் இருக்குன்னு. அதுக்கு ஐயோ அப்பா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ட்ரெயினோடது அங்கே காட்டுது பாருங்க. நம்மளோட நம்பர் என்ன? 10-1 அங்கே இருக்குது. ஆமாம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷன் வந்து ரொம்பவே குட்டி ஸ்டேஷன். அதாவது அந்த துஜியாங், ஆக்சுவலாக இப்போ நான் சொல்லிடுறேன் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. துஜியாங் யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரிகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் போகிறோம். ஸோ அதுக்கு போகிற ட்ரெயின் மட்டும்தான் வந்து இங்கே போகும் போல். அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 இடம் வருது, அவ்வளோதான். அதனால இது ரொம்பவே குட்டியான ரயில்வே ஸ்டேஷன். எனக்கே இது புதுசாக இருக்குது, இவ்வளோ குட்டியான ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறது. பொதுவாகவே சைனாவில் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது பெரிய ஏர்போர்ட் சைஸுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே குட்டி. இந்த கனெக்ஷனுக்காகவே வச்சுருக்காங்க போல். ஸோ லைனில் நின்றாச்சு. நம்மளோட கவுண்டரும் ஓப்பன் ஆயாச்சு. ஸோ ஸ்டாலின் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காப்புல. நம்மளோட பாஸ்போர்ட்டை கொடுக்கணும். அது எந்த பக்கம் தரும்? பாஸ்போர்ட் இங்கேயா? ஆமாம் ஸ்டாலின் மிஸ் ஐ திங்க். யா, பாஸ்போர்ட்டுக்கு தனி கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ இந்த லைனில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவங்க எல்லாரும் சைனீஸ் எல்லாருமே வந்து ஐடி கார்டை காட்டிட்டு ஃபேஸை காட்டிட்டு அப்படியே போயிடலாம். அது பாருங்கள், ஃபேஸை காட்டுறாங்க பாருங்கள். ஐடி கார்டை காட்டிட்டு அப்படியே போகலாம். பட் நமக்கு அப்படி கிடையாது. பாஸ்போர்ட்டை வந்து காட்டணும். பாஸ்போர்ட்டை காட்டி பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸ்டாலினோட பாஸ்போர்ட்டை கொடுத்தாச்சு. ஸ்கேன் பண்ணிட்டாரு. க்ரீன் லைட் எரிஞ்சோடனே ஸ்டாலின் போகலாம். அடுத்து செல்வினோடது. அந்த மாதிரி அந்த இடத்துல கிரீன் கலர் லைட் இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போயிடலாம். ஓகே, வெற்றிகரமாக முடித்து விட்டாச்சு. அப்படியே உள்ள நுழைய வேண்டியதான். அப்பா இங்க பாருங்க, கூட்டத்தை பாருங்க. ஓகே, மேலதான் ட்ரெயின் வரும். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே, மேலே வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு.
ஸோ எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து இந்த பக்கம் வரும். இப்போ நமக்கான கோச்சுக்கு நேரம் நம்ம வந்து நின்றாச்சு. நமக்கு வந்து 4வது கோச்சு. ஆக்சுவலாக பாருங்கள், அந்த ட்ரெயின் நம்பரு, எத்தனாவது கோச்சு, எத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின்னு கொண்டு அந்த இடத்துல வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எங்களோட ட்ரெயினோடது வச்சுருக்காங்க. இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. இவர் ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் வந்திருப்பாப்ல, யூனிவர்சிட்டி வீடியோ, அதுக்கப்புறம் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இவரோட பேர் வந்து பீஷால். இவர் தான் வந்து நம்ம கண்ட்ரி மாப்பிள்ளை, ஆனால் இவர் ஃப்ரம் நேபாள். ஸோ இவரும் இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்த வெளியில் போகிறதுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக எங்களுக்கு கோச் 4 இவர் இன்னொரு அவர் வந்து புக் பண்ணது வந்து எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணதுனால அவருக்கு வந்து கோச் 3. ஸோ இவர் இங்கே நிற்பார், நான் இதில் போகிறோம். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ட்ரெயினில் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம உட்காந்து போகிறது கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாண்டிங்லேயே வந்து போக போகிறோம். ஸோ அதையும் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் எப்படி இருக்குது என்னன்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கான ட்ரெயின் வந்து வந்துருச்சு. 3 நேரம் போய் நிக்குது. 4 பெட்டி தான் இருக்கு போல. இன்னும் ஓபன் பண்ணவே இல்ல. உங்க சீட்ல போய் யாரும் உட்கார போறா? நாங்களா ஸ்டாட்டிக்ல வேற போறோம். போலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து சின்ன ட்ரெயின் இல்லப்பா, சின்னது இல்ல, இது சின்னது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைனால நாங்களே வந்து ஸ்டாண்டிங்ல போறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு 20 மினிட்ஸ் டிராவல். வாங்க போய் பார்க்கலாம். 23 மினிட்ஸா? ஓகே. ஸோ ட்ரெயின்குள்ளே வந்து ஏறியாச்சு. ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து குட்டி ட்ரெயின்னாலுமே வந்து நீட்டாக அழகாக வந்து இருக்குது. சேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குது. அதேமாதிரி இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இந்த பக்கமும் டேபிள் இருக்குது. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம், ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணிக்கலாம். தலைவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம எல்லா ட்ரெயின்லையும் இருக்க மாதிரி தான் வந்து லக்கேஜஸ் வச்சுக்கிறதுக்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ட்ரெயின் நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது. நல்லா ஏசி, சிசிடிவி கேமராவோட பக்காவா இல்லைங்க, நல்லா இருக்கு. ஏசி, ஃபுல் ஏசி உள்ள. சேர்ஸ் எல்லாம் நீட்டாக தானப்பா இருக்கு. எல்லாமே பக்கா, எல்லாமே சுத்தமாக சூப்பராக இருக்கு. நம்ம ஊர் மாதிரியே சைனாலே வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டே வந்து ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிட்டி பஸ்ஸில் மட்டும் தாங்க ட்ராவல் பண்ண முடியும். கார்லையா இருக்கட்டும், இல்லை பஸ்லையா இருக்கட்டும், எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கோ அவ்வளோ தான் செல் பண்ணுவாங்க. அதுக்கு கூட வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இதில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுங்க, ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஸோ வந்து இதில் ஸ்டாண்ட் பண்ணுறா இருந்தாலுமே வந்து ஒரு கோச்சுக்கு இவ்வளோ பேர் தான் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற அளவு வச்சுருப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் தான் டிக்கெட் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ சிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் வந்து 10 RMB வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்படியே வெளியில் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஓகே, 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களை அப்படியே சந்திக்கிறேன். மணிக்கு வந்து 135.5 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. வெளியில் 33 டிகிரியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து 100.5 போச்சு, அப்புறம் 114.5 போச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீட் ட்ரெயின் கிடையாது. எனக்கு தெரிஞ்சால் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் இல்லைங்க. ஆக்சுவலாக மித்த ட்ரெயின்லாம் வந்து 300, 340, 350லாம் வந்து போகும். இந்த ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு போகல. ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸே வந்து ரொம்ப கம்மி தான். 20 ஸ்டாப்பும் அடுத்தடுத்து வருது. இப்போவே நாங்கள் ஏறினதுக்கு அப்புறமே ஒரு ஸ்டாப் வந்துருச்சு. அதனால் அந்த ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்பீடில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை. நம்ம நார்மலாக காரில் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக போய் டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டாய்லெட் கிட்டலாம் ஆள் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான்னு நின்றுட்டு இருக்காங்க. இன்கேஸ் வாய்ப்பு கிடைச்சா டாய்லெட் டூர் பார்ப்போம் ஹைட் ஸ்பீடில். இப்போ வந்து 179 போகுது. 79, ஆமாம், கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. கொஞ்சம் அவுட்டருக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்களேன், இதெல்லாம் இருக்குது, விளைநிலம்லாம் இருக்குது. நம்ம ஊருக்கு அருவக்காடு மாதிரி இருக்குது, ஆனால் வேறு ஏதோ மரங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் அவுட்டர் தான் அந்த ஏரியாவில். அந்த விளைநிலம்லாம் அந்த பக்கம் இருக்குது. என்ன போட்டிருக்காங்க, கோதுமைன்னு நினைக்கிறேன். சைனால ஹை ஸ்பீட் ட்ரெயின்லாம் வந்து இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக இது சொல்ல போனால் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் தான். இடையிலே வந்து ஒரு 4 ஸ்டாப் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி இருந்துமே வந்து மணிக்கு 196 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போச்சுங்க. நம்ம ஊரில் டிடிஆர் மாதிரியே இந்த ட்ரெயின்லேயே வந்து இருக்காப்புல. வந்து அவராக ரேண்டமாக யாரையாவது பார்த்து டிக்கெட்டை வந்து கேட்குறாப்புல, டிக்கெட் வந்து செக் பண்ணுறாப்புல வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம கூலாக இருக்காப்புல டிடி. ஹை ஸ்பீடோட டிடிஆர் பார்த்துக்கோங்க. ரயில்வே ட்ராக் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. இப்போ கூட வந்து இந்த ட்ரெயின் வந்து ட்ராக் மாறுச்சு, அந்த பக்கம் வந்துட்டு இருந்து அப்படியே மாறுச்சு. ஸோ ரயில்வே ட்ராக் வந்து நம்ம ஊரில் இருக்கு. ஐயோ வந்துட்டோம்.
ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 23 minutes அப்படின்னாங்க. கரெக்டாக 23 minutes ரீச் ஆயாச்சுல. 24 minutes. ஓகே, ரீச் ஆயாச்சு. ஸோ ரீச் ஆயாச்சு. நம்ம வந்த ட்ரெயின் வந்து நம்மளை இறக்கி விட்டு அடுத்த ஸ்டேஷன் கிளம்புது. ஸோ அந்த பக்கம் அப்படியே எக்ஸிட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலானதான். ஆக்சுவலாக சைனாவில் கம்பேர் பண்ணும்போது இது நார்மலான ரயில்வே ஸ்டேஷன் தான் அது. ஓகே, அப்படியே வந்து கிளம்பலாம். போகலாமா தம்பி? இந்த ஸ்டேஷனுமே என்னமோ யாருமே இல்லாத அனாமத்து காட்டில் கட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேஷனுமே. அப்படியே போவோம், வெளியில் போயிட்டு அப்படியே டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அப்படியே போகணும். நம்ம ட்ரெயின் ஏறும் போது ஐடி கார்டை காட்டிட்டு சைனீஸ் பர்சன்ஸ்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சாங்க செக்இன்க்கு. நம்ம பாஸ்போர்ட்டை காட்டணும்ல, அதே மாதிரி இப்போ ரிட்டர்ன் வந்து நம்ம இப்போ இந்த ட்ரெயின்லேருந்து நம்ம போகிறோம்ல, ஸோ போகிறதுக்கும் அதே மாதிரி வந்து காட்டணும் போல். ஸோ அதனால் லைனில் நிற்கிறாங்க. நம்மளும் போயிட்டு நம்மளோட பாஸ்போர்ட்டை காட்டிட்டு அப்படியே வெளில போவோம். ஹலோ, ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்த உடனே வெல்கம் டு ஜியாங்யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் டாக்ஸி சர்வீஸ்லாம் இருக்குது, டாக்ஸி வேணால் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸுமே வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி பீஷால் சொன்னாப்புல. ஸோ அதுக்கு எவ்வளவோ பே பண்ணணும் அப்படின்னாப்புல, சரியாக தரலன்னாப்புல. எவ்வளோ பே பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நீஹா. ஸோ இதுக்குள்ளே தான் பஸ்ஸில் போகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவை பொறுத்தவரையும் வந்து பாருங்க அம்பர்லாஸ் இருக்குது, எமர்ஜென்சிக்கு வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து காசு போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து அலிபேயில் இல்லை வீசாட்டில் பே பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 5 RMB, குழந்தைக்கு வந்து பாதி. ஸோ அதனால வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்கங்க. காசு வேணா காசை உள்ளே போட்டுக்கலாம், இல்லைனா அலிபேயில் பே பண்ணிக்கலாம். இதுதான் டிரைவரோட சீட்டு. ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஃபேன் வச்சு பக்காவாக வந்திருக்கும். சரி, இவங்க தான் டிரைவர். போகலாம். ஸோ பஸ்ஸுலேயே வந்து ஒரு ட்ராஷ் பின்ன பஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக இந்த பக்கம் படி ஏறி இங்கே மேலே ஏறுற மாதிரியும் ஒன்று இருக்கும், நார்மலாகவும் அப்படியே இருக்கும், கம்பிலாம் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து பஸ் இருக்கும். எல்லா பஸ்ஸுமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் காமனாகவே. ஸோ 5 RMB. ஓகே. டான்ஸ் எல்லாம் ஒரே ஆட்டமாக தான் இருக்குது. உட்காருங்கப்பா, ட்ரெயினில் நான் நின்று வந்ததே டயர்டாக இருக்குது. நமக்காக ஒரு இதை வந்து கொடுத்து மேப்பை வந்து கொடுத்து எப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஒன்று, ஓகே ஓகே ஓகே, செம்ம க்யூட்டாக வந்துட்டு நமக்கு ஒரு மேப்பையும் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கிளம்பிடுவோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று விளக்கமாக சொன்னாங்க, யார்கிட்ட சொன்ன ஆள் தான் வந்து தப்பு. என்கிட்டயே செல்வின்ட்டே சொல்லியிருக்கணும். சொன்னது என்னமோ ஸ்டாலின் என்னமோ புரியுற மாதிரி புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சுன்னு இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சரியா? எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் நிறைய பேர் வந்து உங்கள் பையன் தமிழ் பேச மாட்டானா, இங்கிலீஷும் சைனீஸும் தான் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ நீங்களே பாருங்கள். செல்வன், கம்மியா, உனக்கு தமிழ் பேச தெரியுமா? ஆமா, எனக்கு பேச தெரியும். அங்க பாரு, எனக்கு தமிழ் பேச தெரியும்னு சொல்லு. எனக்கு தமிழ் பேச தெரியும். அப்ப ஏன் நீ வீடியோஸ்ல எல்லாம் பேச மாட்டே? எப்ப ஏன் வீடியோஸ்ல எல்லாம் நீ பேச மாட்டேங்கிறன்னு கேக்குறாங்க. ஏன் வீடியோஸ்ல எல்லாம் பேச மாட்டேங்கிற? ஏன்னா நான் இப்போ இங்கிலீஷும் சைனீஸும் மறக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நம்மளோட மொழியும் மறக்கக்கூடாது. அதனால உங்ககிட்ட நான் இங்கிலீஷ் பேசுவேன், சைனீஸ் பிள்ளைங்க அதுக்கப்புறம் ஆளுங்க கிட்ட நான் சைனீஸ் பேசுவேன், அதுக்கப்புறம் ஆச்சி தாத்தா அம்மாச்சி எல்லாரும் அப்பாயி எல்லாரும் கிட்ட இப்போ நான் தமிழ் பேசுவேன். ஸோ எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும்னு சொல்லிடுறேன். அதனால வீடியோஸ்ல எனக்கு தமிழ் பேச எனக்கு மனசு வரல. அதனால நான் நல்லா தான் தமிழ் பேசுவேன். அது வந்து நான் பேச மாட்டேன், அதனால தான். சரி, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இப்போ டவுட்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பேசுவாங்க, அவனுக்கு தமிழ் பேச தெரியும், நல்லாவே புரிஞ்சுப்பான். பேசுகிற அந்த டோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரொனன்சியேஷன். ஏன்னா அவன் கொஞ்சம் எல்லா லாங்குவேஜும் கொஞ்சம் இன்னும் 2 லாங்குவேஜும் சேர்த்து பேசுகிறான்ல, ஸோ அதனால்.
ஸோ அவன் சொன்ன ரீசன் தான். ஸோ எல்லா லாங்குவேஜுமே அவன் பேசுவான். மோஸ்ட்லி நம்ம சேனலில் நீங்கள் பேசுனதை பார்த்து இல்லைனாலும் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் தமிழ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அவனுக்கு தமிழ்லாம் நல்லாவே புரியும். இதில் சடனாக பார்க்கும்போது நம்ம தமிழ்ல எழுதி வச்சுருந்தாங்க, அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுச்சு. அதான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், வணக்கம் எல்லா லாங்குவேஜுமே எழுதியிருக்கிறாங்க. ஹலோன்னு மேலே இங்கிலீஷில் இருக்குது, அடுத்து வேறு வேறு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ் மொழியும் இருக்குது பாருங்கள், வணக்கம் அப்படி இருக்காங்க. வேறு என்னென்ன மொழி நிறையா இருக்குது, ஹிந்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேறு சில மொழிகளும் இருக்குது. தமிழில் அழகாக வணக்கம்னு இருக்குது, அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்தாச்சு, இதாங்க துஜியாங்யாங். இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இப்படி தான் இருக்குது இந்த ஏரியாவே, செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய காரு பஸ்ஸஸ் எல்லாமே நின்றுட்டுருக்கு. நம்ம டிக்கெட்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வயிற்று ரொப்பிட்டு அதுக்கப்புறம் இடத்த சுற்றி பார்க்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் நிறைய மக்கள் போகிறாங்க. இந்த சைடு தான் வந்து அந்த டேம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்க, அப்படியே செம்ம பழசுங்க, சரியான ஓல்டு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து கேரக்டர்ஸ் அதில் எழுதியிருக்க கேரக்டர்ஸ் கூட வந்து ஓல்டு பேட்டர்னில் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு என் பையன் சொல்கிறான். செம்ம ஓல்டாக இருக்குது அந்த பில்டிங். எவ்வளோ தூரம் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கதே பெரிய விஷயந்தான். இதை பற்றி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த இடத்த பற்றி. அதை அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதில் இருக்க அந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன், அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பழைய காலத்தில் அம்மாச்சி வீடு, பாட்டி வீடு, இந்த மாதிரி வீடுகளில் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கும். நம்ம ஊர்லேயுமே இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் இருந்திருக்கும் போல். அங்கே பாருங்கள், மேலே போட்டுக்கணும் பழைய காலத்து கோயிலில் இல்லை தரையிலெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லா கல்ச்சரும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் போல் அப்போ உள்ள பேட்டர்ன்லாம். உள்ள நுழைஞ்சா ஃபுல்லாக அப்படியே தூணுக்கு பக்கத்தில் ஆட்கள்லாம் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் இந்த பக்கமும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, ஹிந்து டெம்பிள்ஸ்க்குலாம் போனோம் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே அந்த கோயிலில் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. தண்ணி ஃப்ளோவா? ஓய்யோ, என்ன ஃப்ளோ வருது! சரியான ஃப்ளோ. எங்க வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போனா வரும்ல, அந்த மாதிரி வருதுல்ல தண்ணி. செம்ம போர்ஸா வருது. இதுல மாட்டினா என்னங்க ஆகும்? அடிச்சுக்கிட்டு போயிரும்ல. அங்க பாருங்களேன், அந்த இடத்துல கொப்பளிச்சுட்டு வருது தண்ணி அப்படியே. அதுக்கப்புறம் வந்து அந்த எண்கள் இருக்குல்ல, எண்டுக்கு அப்புறமா இங்கிட்டும் வாட்டர் இங்கிட்டும் வாட்டர் ரெண்டு பக்கமும் வந்து மிக்ஸ் ஆகி உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, தெரியுது. அப்படியே பாப்போம். இந்த இடமே பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. அப்படியே அந்த லேண்டன்லாம் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அந்த சைனீஸ் சீரீஸ் படங்கள் இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அந்த பழைய காலத்துல வந்து இப்போவுமே யூஸ் பண்றாங்க, அதை தூக்குறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி இதுல வச்சு செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கேன்டீன் இருக்கு, ஐ மீன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, போய் சாப்பிடலாம். ஏன்னா வாங்க, இந்த பக்கம் இருக்கா ரெஸ்டாரண்ட்ஸ். இங்க பாருங்க, இது வந்து சைனால வந்து ஃபேமஸ்ங்க. என்னன்னா அந்த எதுனா சுகர் சிரப்பு, அதை அப்படியே கரைச்சு அதை அப்படியே சுத்துறா பாருங்க. இந்த மாதிரி சுத்தி அப்படியே கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த ஜவ்வு மிட்டாய் கான்செப்ட் தான். சுகர் சிரப் தான். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்க பண்ணி காட்டினாங்க தெரியுமா. உன் மைனுக்கு ட்ரை பண்ணணுமாம்ல. ஓ, 6 ஆரம்பியா? அடே என்ன இருக்குடா அதுல 6 ஆரம்பின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கொடுத்தோன்னு இவனும் வாங்கிக்கிட்டான். சரி, தாத்தா இவ்வளவு வயசுல உழைக்கிறாருல, அவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியாவது இருக்கட்டும். சுசு நீ ஹாவ் இது பாருங்க, ஒரு கூடைக்கு மேல வச்சுட்டு ஒரு குண்டான்ல வச்சுட்டு வந்து செல் பண்றாப்புல. மனுஷனுக்கு எப்படி இருந்தா ஒரு 80 வயசு கிட்ட இருக்கும். இந்த வெயில்லையும் இவ்வளவு கூட்டத்திலே வந்து உழைக்கிறாப்புல பாருங்க. செல்வின்மா என்ன பண்ற? அவன் அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதாங்க சுருட்டி கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு. சூப்பரா. நான் கூட வெறும் சுகர் நினைச்சேன். ஹனி அண்ட் சுகர்.
அந்த அளவுக்கு ஹனியோட இதெல்லாம் இல்லை, சுகரா தான் இருக்கு. என் பையன்ட்டு வந்து புடிங்கி தின்னுட்டோம் 2 பேரும். இந்த சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து புடிங்கி திங்கிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருப்போம் நானும் ஸ்டாலினும். இவன் கூடவே தான் போட்டி போட்டுட்டே இருப்போம். அடிக்கிற வெயில்ல அங்கிள் பாவம், அவர் மண்டை எரிய ஆண்டியை போட்டோ எடுத்துட்டு இருக்காப்ல. இப்படிப்பட்ட கணவர்கள் சைனால இருக்கிற வரையும் பொண்ணுங்களுக்கு என்னப்பா கஷ்டம். என் கணவர் என்னை தனியா விட்டுட்டு சென்று விட்டார். உள்ள உப்பு கண்டம் தான்ப்பா கடைகள் எல்லாத்துலயும். சரி அப்படியே போவோம். நம்மளோட தேடுதல் வேட்டை வந்து சாப்பிட்றதுக்கான தேடுதல் வேட்டையில நம்ம போயிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள எல்லா கடைகளும் இருக்குங்க. ஃப்ரூட் ஷாப்பு எல்லாமே இருக்கு. சுத்த சாப்பிட அப்புறம் ட்ரெஸ் வாங்க அப்படியே ஒரே குதூகலம் தான் போங்க. ஸோ விஷால், டு யூ மிஸ் யுவர் ஒய்ஃப்? புது மாப்பிள்ளை வேற கல்யாணம் பண்ணிட்டு உடனே வந்துச்சாப்ல இங்க. ஸோ ஒய்ஃப் வந்து வருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோல காட்டலாம். யூ மிஸ் யுவர் ஒய்ஃப்? I miss my wife. யூ மிஸ் யுவர் ஒய்ஃப்? ஸோ தலைவர் வந்து நேபாள், ஒய்ஃப் வந்து இந்தியன். இந்தோ நேபாள் கொலாபரேஷன். இந்தோ நேபாள் கொலாபரேஷனா ஸ்டாலினுக்கு பாருங்க. நக்கலுங்க அவங்களுக்கு. இந்த ஹோட்டல் தான் பாக்குற கொஞ்சம் பெருசா இருக்கான், அதனால இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் நிக்கிறாங்க. சரி அப்படியே உள்ள போவோம். ஆமாங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏங்க அநியாயமா இல்லையா? ஃபுல்லா ஆன்டிஸா நிக்கிறாங்க. ஒரு அழகான யங் ஃபிகர் இருந்தா கூட நீங்க சொல்லலாம் இந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு. ஹோட்டல் தான் நல்லா இருக்கு, நம்ம இருக்கவங்க பத்தி பேசவே இல்லை. எனக்கு உன்னை பத்தி தெரியும் தம்பி.空心菜吗？空心菜有，这就是空心菜，空心菜，还有米饭。米饭，对就2个菜。对，அந்த மெனு கார்டில் என்ன இருந்துச்சுன்னா தெரியல. நம்ம எப்பவுமே சாப்பிடுவோம் தெரியுமா அங்கே செங்கூலையுமே, அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டோம். இருக்கு அப்படின்ட்டாங்க. அதே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். 2 டிஷ் தான் சொன்னோம். ஒருவேளை நம்மகிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க போல. 2 தானா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல 2 வாங்கிக்கிறோம் அப்புறம் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். இவன் வேற இது ஒன்று வாங்கிக்கிட்டு ஸ்டாலின். அப்பா இது வந்து ஆக்சுவலாக இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ல. ஸோ நம்ம ஃபாரினர்ஸ் வந்தோடனே அவங்க என்ன நினச்சிடுறாங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோமாக்குன்னு நினச்சிட்டு, ஓ பேசுறீங்களா சைனீஸ், நம்ம பேசுகிற ஓட்ட சைனீஸ்க்கு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. எந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேருப்பா. நம்ம இங்கே தான் குப்பை கொட்டுறோம்னு தெரியல. நான் அந்த இங்கே தான் பக்கத்து சிட்டியில தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஏங்க நம்ம மாதிரி இல்லைங்க, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. நம்ம சம்மர் ஹாலிடேஸே முடிய போது. இப்போ தான் பெட்ரோமாஸ் லைட் வந்து வாடகைக்கே வந்திருக்கு நம்ம வீட்டில இருந்து. இவங்க எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அதை விட ஒருத்தவங்க நாங்கள் இப்போ இந்த பஸ்ஸில் ஏற போகிறேன்னு சொல்லி ஒரு பஸ்ஸை காட்டினு தெரியுமா, அதில் ஒரு சைனீஸை பார்த்தோம். அவங்க வந்து வேற ஒரு சிட்டி, வேற ஒரு ப்ராவின்ஸு. அவங்க வந்து எங்களை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த சிட்டி தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இங்கேலாம் வந்திருப்பீங்கல்ல, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இவ்வளோ நாளாக இந்த சிட்டியில் இருந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஓரமான ஒரு லுக்கை விட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க பாருங்க. சற்றே உடைந்து விட்டேன் ஐயா. சாப்பாடு ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. ரைஸு, கங்கோச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன். நம்மளோட சேனலே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பொட்டேட்டோ, அப்புறம் மஷ்ரூம், சிக்கன் இதெல்லாம் கிடக்கு. அந்த பக்கம் வந்து லீவ்ஸ் கொங்சிங் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெப்சி. அதே மாதிரி சொல்லணும்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நம்ம வெளியில் போனோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம எத்தனை சீட்டுன்னு கேட்பாங்க. நம்ம எத்தனை சீட்டுன்னு சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு செட்டு வந்து இருக்கும். எப்போவுமே ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கும் சேர்த்து வந்து சில கடைகளை சார்ஜ் பண்ணிப்பாங்க. 1 RMB அப்படிலாம் பண்ணிப்பாங்க. சில கடைகளை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னா, இவங்க டீ குடிக்கிற கல்ச்சர் இருக்குல்ல, அதனால டீ குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அது கூடவே வந்து நம்ம ஏதாவது ட்ரிங்க்ஸ், இன்கேஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ட்ரிங்க்ஸோ இல்லை நம்ம கூல் ட்ரிங்க் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஊற்றுறதுக்கு ஒரு பவுல் ஒன்று, ஒரு ஸ்பூன் ஒன்று, ஒரு பிளேட் ஒன்று. ஐயோ, அது கூடவே ஒரு பிளேட் ஒன்று, அது கூடவே ஒரு சாப்ஸ்டிக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஒரு செட்டாகவே கொடுப்பாங்க. எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவாங்கப்பா, அதை சூடு காட்டுவாங்கல்ல, டிஸ்இன்ஃபெக்டர் அந்த ஒரு மிஷின் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே வச்சு இது பக்காவாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான், பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லபடியாக வயிற்று ரொப்பியாச்சு, கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்க்க போகலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஏதோ மின்னுது, அது என்னன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. ஏதோ ஒரு கடை இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
இஸ் திஸ் ரியல்? இதெல்லாம் உண்மையா? இந்த முத்தெல்லாம் உண்மையா? 看看纯天然珍珠，现割现 ஓ 做。 இதுல இருந்து எடுக்கிறாங்க போலங்க. 纯天然珍珠手链30条小费。 முத்து குளிக்க வரீங்களா? முத்து என்ன எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு. உண்மையான முத்து தானே? அந்த முத்துலாம் பார்த்தவங்க, ரியலா பார்த்தவங்க சொல்லுங்க. முத்து வச்சு நிறைய பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. ஏங்க உண்மையான முத்து இருந்தா அங்க வந்து ஒரு பிரேஸ்லெட் 30 அரம்பின்னு போட்டிருக்கு. அதுல ஒரு 4 குட்டி 看 குட்டி 看 முத்து 纯 இருக்கு. 天然珍珠。 ரியலா என்னன்னே தெரியல. தெரியல ரியலா ஃபேக்கான்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு கடையில் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கணும் வெயிலின் தாக்கம் தாங்காம. அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ 39 ஆரம்பின்னு சொல்லிட்டு பேம்பூ வச்சு துணியில் பண்ண மாதிரி. நீங்கள் இந்த சைனீஸ் சீரீஸ் ட்ராமா அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. குட்டி குழந்தைங்கலாம் செம்ம அழகழகாக இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த சைனீஸ் வைப்பில் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே கலர் கலராக ஸ்லிப்பர்ஸ் ஃபுல்லாகவே அந்த பேம்பூ அந்த துணி கிளாத்தில் வந்து பண்ணதுங்க. அந்த சைனீஸ் பேட்டர்னில் நாங்கள் ஒரு வாட்டி வாங்கியிருக்கோம் இதே மாதிரி. பட் இது என்னன்னா அது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். வா சூப்பராக இருக்கு. ஹலோ அவங்களுக்கு ஒரே வெக்கம். ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே 89, 79. அதில் இருக்கிற அந்த ஒரு ஒர்க்கை பொறுத்து அதுக்கான ப்ரைஸஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படி சொல்லுங்கள். 我也喜欢新疆，我也喜欢新疆人，很多新疆人长得很像。对，很多人问我你是巴基斯坦人吗？我说不是印度人，但是新疆人看我吗？他们说你是印度人吗？就很像。对。哎，我们就是从小看印度电影，然后内地这边的电影我们不怎么看，所以我就很喜欢印度那边。OK。那我们再联系。对，拜拜。拜拜。நாங்கள் எடுக்கல. அந்த பொண்ணு கொஞ்சம் ஷையாக இருந்தனால எடுக்கல. ஆக்சுவலாக பாகுபலிலாம் பார்த்துருக்கேன். பாகுபலியில் பிரபாஸை பிடிக்கும். பிரபாஸ் பேர் தெரில. அந்த படத்தில் உள்ள பேரை வந்து சொன்னாங்க பிடிக்கும். இந்தியன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செம்ம சந்தோஷம் வேறு. இந்த நம்ம ஊர்லலாம் அந்த செலிபிரிட்டி பார்த்தோம்னா எல்லோரும் குதிப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி எங்களை பார்த்து அந்த பிள்ளை குதிக்குது பாவம். எங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். வீச்சாட்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஹாப்பி. நம்ம ஊரோட படம் வந்து இங்கே வரையும் வந்திருக்குப்பா. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது ஹான்ஜோ ஏரியாவில் ஃபேமஸான ஃபுட்டு. சொல்லப்போனால் செஜியாங் ப்ராவின்ஸில் ஃபேமஸான ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். மண்ணுக்குள்ளே களிமண் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து சிக்கன் வச்சு பேக் பண்ணி, அதாவது அதில் தான் தாமரை இலை இருக்குல்ல அதுக்குள்ளே சிக்கனை மேரினேட் பண்ணி உள்ளே வச்சு அதை சுற்றி அதுக்கு மேலே இந்த மண்ணை போட்டு அப்படியே பூசி மொழிகி சுட்டு எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேருமே வந்து சொல்லுவாங்க பெக்கர் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து. ஸோ இந்த சிக்கன் வந்து ஹான்ஜோ ஏரியாலாம் ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப ஹான்ஜோவில் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறோம். யா ஆனால் நம்ம சாப்பிட்டது கூட இல்லை. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்தோம். அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்தது, அந்த ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து வரும். மறக்காமல் பாருங்கள். பாய்.